நாள் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாள்ல வேர்ட் ஆஃப் கைடன்ஸ் என்னங்கிறத வாசிக்க கேட்கலாமா? யோசுவா 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல்லை கேட்டான். நாளை ஒத்த நாள், அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார் என்பதாக. ஆம் தேவ பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அசாதாரணமான காரியத்தை நீங்க செய்ய விரும்புறீங்களா? அப்ப நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமாங்க? ஆண்டவர்கிட்ட பேசுங்க, மனுஷர்கள்ட்ட பேச்ச கம்மி பண்ணுங்க. இங்க இந்த மனிதன் யோசுவா ஆண்டவர்கிட்ட பேசிட்டு இயற்கை கிட்ட, அதாவது சந்திரனையும் சூரியனையும் பார்த்து இங்க நில்லுங்கன்னு சொல்றாரு. நின்னுட்டுங்க. தெய்வ பிள்ளைகளை, இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில நடக்காத சிச்சுவேஷன் நடக்கணும்னா ஆண்டவர்கிட்ட பேசுங்க. பேசிட்டு சூழ்நிலை மத்தியில பேசி பாருங்க, விசுவாசத்தோட பேசி பாருங்க, கட்டாயம் நடக்கும். உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் உங்களை ஜெயிக்க வைப்பார். நிச்சயமா நீங்க சொன்னபடி அவர் செய்வார். அதான் நம்முடைய ஆண்டவர். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். God bless you.